Decode the World Unfiltered. ஒரு பக்கம் ஹார்மஸ் ஜலசந்தியை மூடி நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஈரான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவச்சு இப்போ தாக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபிய அரசுக்கு சொந்தமான சவுதி அராம்கோவினுடைய சுத்திகரிப்பு ஆலை, அது மட்டும் இல்லாமல் துறைமுகமாக இருக்கக்கூடிய ராஸ் தனூரா, இந்த துறைமுகங்கள் மீதும் ஈரானுடைய ஷாஹேத் ரக ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் பாதுகாப்பு கருதி ராஸ்தனூரா சுத்திகரிப்பு ஆலை தற்காலிகமாக மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த ராஸ்தனூரா சுத்திகரிப்பு ஆலை இருக்கு இல்லையா, இது ஒரு நாளைக்கு 5,50,000 பேரல்களை சுத்திகரிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. சவுதி அரேபியனுடைய மொத்த சுத்திகரிப்பு திறனில் இது சுமார் 23% அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெட்ரோல், டீசல், அது மட்டும் இல்லாமல் விமான எரிபொருள் தயாரிப்பில் ராஸ்தனூரா சுத்திகரிப்பு ஆலை தான் முதன்மையான ஒரு பங்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே 5 கோடி பேரல்களுக்கும் அதிகமான எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஸ்டோரேஜ் டேங்க்ஸும் இருக்குது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயலாக பார்க்கப்படுற காவர் இருக்கு இல்லையா, இந்த காவர்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் இங்கே தான் சுத்திகரிக்கப்பட்டு ஏற்றுமதிக்கு தயாராகுது. இது மட்டும் இல்லாமல் ராஸ்தனூரா துறைமுகம் உலகத்திலேயே அதிக அளவிலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறைமுகம். சவுதி அரேபியனுடைய மொத்த ஹைட்ரோ கார்பன் ஏற்றுமதியில் 90% இந்த ஒரு துறைமுகம் வழியாக தான் நடந்துட்டுருக்குது. இங்கிருந்து தினமும் சுமார் 90 லட்சம் பேரல் எண்ணெய் உலக நாடுகளுக்கு கப்பல்கள் மூலமாக அனுப்பப்பட்டு இருக்குது. ஆண்டுக்கு 2000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல்கள் இங்கே வந்து போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுலாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இந்த ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்ட செய்தியாலேயே சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை 10% வரைக்கும் உயர்ந்து $80 தாண்டி இருக்குது. இது $100 வரைக்கும் செல்லக்கூடும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அராம்கோ நிறுவனத்தினுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய தெஹ்ரான் பகுதியிலையும் சில ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதையும் ஈரான் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் LNG உற்பத்தி நிலையத்தினுடைய அந்த நிலையம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ராஸ் லஃபான் இருக்கு இல்லையா, இது உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம். பாதுகாப்பு கருதி கத்தார் எனர்ஜி தன்னுடைய உற்பத்தியை இப்போ நிறுத்தி இருக்குது. உலகளாவிய எரிவாயு விநியோகத்தில் 20% பங்களிக்கக்கூடிய இந்த நிறுவனம் முடங்கியதுனால ஐரோப்பாவில் எரிவாயு விலை ஒரே நாளில் 50% உயர்ந்திருக்கு. அப்போனா எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதன் காரணமாக தொழிற்சாலைகளுக்கான LNG விநியோகத்தை இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ குறைச்சிருக்கிறாங்க. அபுதாபியில் இருக்கக்கூடிய தேசிய எண்ணெய் நிறுவனத்தினுடைய எரிபொருள் சேமிப்பு முனையத்தின் மீதும் ட்ரோன்கள் தாக்கியதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. துபாயினுடைய ஜெபல் அலி துறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய எரிசக்தி ஆலைகளுக்கு அருகில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஈரான் இராணுவத்தினால். குவைத்தின் பிரதான சுத்திகரிப்பு நிலையமான குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மீதும் ஈரானிய ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன. குவைத் இராணுவம் பல ஏவுகணைகளை இடைமறித்தாலும் சில சிதறல்கள் நிலையத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். கடந்த 48 மணி நேரத்தில் குறைந்தது 4 முதல் 5 எண்ணெய் கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அருகில் தாக்கப்பட்டிருக்கிற தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஈரான் நடத்திய தாக்குதலில் ஹெர்குலஸ் ஸ்டார் அப்படிங்கிற கப்பல் கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்குது. இந்த கப்பல் தான் ஒரு பெரிய க்ரூட் கெரியர் அப்படின்னு சொல்லலாம், வெரி லார்ஜ் க்ரூட் கெரியர் ரகத்தை சார்ந்த பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல். தாக்குதல் நடந்தபோது இதில் சுமார் 20 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கப்பல் சவுதி அரேபியனுடைய ராஸ்தனூரா முனையத்திலிருந்து எண்ணெயை ஏற்றிக்கிட்டு ஐரோப்பாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. திங்கட்கிழமை இரவு ஹார்முஸ் ஜலசந்தியில் குறுகிய பகுதியில் இந்த கப்பல் போயிட்டு இருந்தபோது ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய அதிவேக படகுகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் மூலமாக இந்த இலக்குங்கிறது குறிவைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு காமிகாசி ரக தற்கொலை ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். கப்பலுடைய என்ஜின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டு கப்பல் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கடலில் தத்தளிச்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி தான் முக்கியமாக பார்க்கப்படுது. கப்பலில் இருந்த மாலுமிகளுடைய நிலை குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை. இதில் இந்திய மாலுமிகள் இருக்கலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவரதுனால இந்திய வெளியுறவுத்துறையும் இது குறித்து விசாரிச்சுட்ருக்கிறாங்க. கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஓட்டை காரணமாக கச்சா எண்ணெய் கடலில் கசிய தொடங்கியிருப்பதா செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இது பாரசீக வளைகுடா பகுதியில் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். எண்ணெய் நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் கப்பல்கள் தாக்கப்படுறதுனால சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் குறைந்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 13% வரைக்கும் உயர்ந்து
தற்போது பேரல் $80 தாண்டி இருக்கு. போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா அது $100 $120 வரைக்கும் செல்லக்கூடும். இது இந்தியாவில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $120 $150 வரைக்கும் கொண்டு செல்லும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் அச்சம் தெரிவிக்கிறாங்க. இந்த கத்தார் எனர்ஜி போன்ற நிறுவனங்கள் பாதிக்கப்படுறதுனால சமையல் எரிவாயு அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கான எரிவாயு விலையும் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது மற்ற எல்லா பொருட்களுடைய விலையையும் உயர்த்தும் ஒரு சங்கிலி தொடர் வினையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரக்கு லாரிகள் அது மட்டும் இல்லாமல் கப்பல்களின் எரிபொருள் விலை உயர்வால் காய்கறிகள்லேருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் வரைக்கும் அனைத்து பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். அதனால தான் போர் எங்கே நடந்தாலும் அதனுடைய தாக்கம் உலகம் முழுக்க ஏற்படும் அப்படிங்கிற அந்த கவலையை நம்ம தொடர்ச்சியாக தெரிவிக்கிறோம். உரங்கள் தயாரிக்க இயற்கை எரிவாயு தேவை. அதனுடைய தட்டுப்பாட்டினால விவசாய உற்பத்தி செலவு கூடி உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். இந்த ஹெர்குலஸ் ஸ்டார் போன்ற பிரம்மாண்ட கப்பல்கள் தாக்கப்படுறதுனால கடல் வழி பாதை மரணக்களமாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹார்முஸ் மற்றும் செங்கடல் பாதையை தவிர்க்கிறதுக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி கேப் ஆஃப் குட் ஹோப் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்குது அப்படிங்கிறதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதனால் சரக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு 15 to 20 நாட்கள் வரைக்கும் தாமதமாகக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பொருளாதார ரீதியாக அந்த நிறுவனங்களுக்கும் இழப்பை ஏற்படுத்தும். பல விதங்கள்லையும் இது ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடியதாக மாறுது. இப்போ போர் நடக்கக்கூடிய பகுதி வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் பல மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றன. இந்த கூடுதல் செலவு இறுதியில் நுகர்வோர்கள் மேலே தான் சுமத்தப்படும். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை காரணமாக பங்கு முதலீட்டாளர்களும் அச்சமடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியா உட்பட உலக நாடுகளுடைய பங்கு சந்தைகள் மார்ச் 2, மார்ச் 3 கடுமையாக சரிவை சந்திச்சிருக்குது. குறிப்பாக விமான போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களுடைய பங்குகள்லாம் கடுமையாக சரிஞ்சிருக்குது. பங்குகளுடைய விலை சரிஞ்சதுனால திங்கட்கிழமை ஒரு நாளில் மட்டுமே பங்கு வர்த்தகர்களுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. பங்கு சந்தை சரியும் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதக்கூடியது தங்கம். அப்போ அந்த தங்கத்தினுடைய விலையும் அதிரடியாக உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. நாம் வாழக்கூடிய உலகம் அப்படிங்கிறது ஒரு பின்னி பிணைந்த வலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஈரானுடைய உப்பு பாலைவனங்களில் தொடங்கக்கூடிய புழுதி படலம் அப்படிங்கிறது உலக பங்கு சந்தைகளுடைய குறியீடுகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக மாறுது. இந்த போரோட முடிவுங்கிறது வெற்றியிலையோ தோல்வியிலையோ இல்லை, மாறாக அமைதியை நிலைநாட்டி உலக விநியோக சங்கிலியை எவ்வளவு விரைவாக மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அது எவ்வளவு தூரம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் உலகின் கவலையாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கி ஐரோப்பிய யூனியன் இன்னும் பல அமைப்புகளும் இருந்தாலும் கூட இந்த போர் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான கடைசி வரை நாங்கள் தாக்குதலை தொடர்வோம் அப்படிங்கிறாங்க. ஈரானும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. கமேனி மறைந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். அமெரிக்காவுடைய தளங்களை மட்டுமே நாங்கள் குறிவைக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் அண்டை நாடுகளை தாக்கவில்லை, ஆனால் எங்களுடைய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நாங்கள் குறிவைத்து தாக்குகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த போர் இன்னும் நீடிக்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பரவும், எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய சாமானியர்களை நேரடியாக பாதிக்கக்கூடியதாகவும் மாறுகிறது அப்படிங்கிறது தான் இதில் கவலைக்குரிய ஒரு அம்சம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.